ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகிஸ் குட்டி உலகம்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி ஒன்றுக்கு தேங்காய் சுட்ட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் சைடெல்லாம் கண்டிப்பாக ஆடி ஒன்றுனா எல்லாருமே தேங்காய் சுடுவாங்க. அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டாங்க. மேலே இருக்கிற அந்த தேங்காய் நார் அதெல்லாமே எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காயில் 3 கன்று இருக்குங்க. அதில் ஒரு கன்றில் இந்த மாதிரி மதிகொரி வச்சு ஓட்டை போட்டுட்டேங்க. ஓட்டை போட்டதுக்கப்புறமேல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அவல், கரும்பு சர்க்கரை, எள்ளு, பாசிப்பருப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு மீதி இருந்த இளநீர் தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சுங்க. அதுக்கப்புறமேல்ட்டு தேங்காயில் மஞ்சள், குங்குமம் தடவி குச்சியில் இந்த மாதிரி சொருவி வச்சுட்டேங்க. கல்யாணம் முடிஞ்சு முதல்ல இப்போ தாங்க ஆடி ஒன்றுக்கு இந்த மாதிரி தேங்காய் சுட்டுருக்குறேன். இது வரைக்கும் சுட்டது கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு எல்லாமே தேங்காய் சுட போயிட்டோம். அவங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க. குட்டி பாப்பா சத்தம் போட்டுருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. 1.5 வயசு தான் ஆகுது. அவ்வளோ க்யூட்டாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் குச்சிய வந்து பாப்பாட்ட குடுத்தோம். ஒரு வீடியோ இல்ல ஃபோட்டோ ஏதாவது எடுக்கலான்னு பார்த்தோம். அவங்க ஃபோட்டோவுக்கும் போஸ் குடுக்கல, வீடியோ எடுக்கிறதையும் பார்க்கலங்க. அவங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே தேங்காய் சுட ஆரம்பிச்சுட்டோங்க. நல்ல வேளை நாங்க தேங்காய் சுடுறதுக்கு முன்னாடி லைட்டா மழை தூறிட்டு இருந்துச்சுங்க. தேங்காய் சுட போகும்போது எந்த மழையும் வரல. அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்தீங்கன்னா, விநாயகர் கோயில் போயிட்டு தேங்காய் சுட்டத வந்து உடைச்சிட்டு, நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் சுட்டத வந்து எடுத்துட்டோம். உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக சக்கரை பொங்கல் வச்சுருந்தோங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு, ஆடி 1 அவ்வளோ சூப்பராக போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?